வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய உணவுப் பொருள் தாங்க எள்ளு. ஆனால் அந்த சிறிய எள்ளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு என எந்த வகையான எள்ளாக இருந்தாலும் உடலுக்கு சக்தியை கொடுக்கும், எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்கும், இதயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கும், சர்மத்திற்கு ஒரு நல்ல பொலிவை கொடுக்கும். இப்படி எண்ணற்ற நன்மைகளை வழங்கக்கூடியது தான் எள்ளு. இன்னைக்கு வீடியோவில் தினமும் எள்ளு சாப்பிட்டால் உடலில் நடக்கக்கூடிய 10 அற்புதமான மாற்றங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் எள்ளை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும், யாரெல்லாம் எள்ளை தவிர்க்கணும், கவனமாக யார் சாப்பிடணும், எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். எள்ளு சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய அந்த முதல் அதிசயத்தெல்லாம் பார்த்துடலாம். அதில் முதலாவது, எலும்புகளை எறும்பு போல பலப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் கால்சியம் மிக அதிகமாகவே இருக்குது. 100 கிராம் எள்ளில் பால் மற்றும் பால் உணவுகளை விட அதிக அளவில் கால்சியம் இருக்குது. இதனால தான் எலும்பு பலம் அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், பல் ஆரோக்கியம் மேம்படும், வயதானவர்களுக்கு வரக்கூடிய எலும்பு அரிப்பு நோய், அது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த எலும்பு அரிப்பு நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. முக்கியமாக குறிப்பாக 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் உணவில் எள்ளை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 40 வயதுக்கு மேலே அவங்க உடலில் ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும், ஹார்மோன் மாற்றம் நடக்கும். முக்கியமாக மெனோபாஸ், அதாவது இந்த பீரியட் ஸ்டாப் ஆகிற அந்த ஸ்டேஜ் தான் மெனோபாஸ். ஸோ அந்த டைமில் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், உடல் பலவீனம், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும். ஸோ அதனால் அந்த டைமில் பெண்கள் எள்ளை பயன்படுத்துறது ரொம்பவுமே சிறப்பு. அடுத்து இரண்டாவது மாற்றம் என்னென்னா, உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய புரதம், நல்ல கொழுப்பு, இரும்பு சத்து, மெக்னீஷியம், இது எல்லாமே சேர்ந்து உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியை வழங்குறதுக்கு பயன்படுது. காலையில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை சாப்பிட்டு வந்தால் அந்த நாள் முழுக்க சோர்வு குறைஞ்சு ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. முக்கியமாக உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறவங்க, விவசாயிகள், தொழிலாளிகள் அண்டு விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி செய்யக்கூடிய இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது எள்ளு. அடுத்து மூன்றாவது அதிசயம் என்னன்னா, ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவை வராமல் தடுக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா எள்ளில் இரும்பு, அது அயன் மற்றும் காப்பர் இருக்குது. இது இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையில் உருவாக்குறதுக்கு பயன்படுது. ஸோ அனிமியா, இந்த ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா நம்மளுக்கு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும்னா, தலை சுற்றுதல், உடல் பலவீனம், உடலுக்கு புத்துணர்ச்சி இருக்காது, எப்போ பார்த்தாலும் ரொம்பவும் டல்லாவே சோர்வாகவே இருப்பாங்க. ஸோ இந்த கருப்பு எள்ளை பயன்படுத்தும் போது அவங்க உடலில் சத்துக்கள் அதிகமாக கிடைச்சி அந்த சோர்வெல்லாம் நீங்கி தலை சுற்றுதலும் நீங்கிடும், நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஆக்டிவாக இயங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து நான்காவது அதிசயம் என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய LDL கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும், நல்ல கொழுப்பான HDL கொழுப்பு அதிகரிக்கும், இரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கும், இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. அடுத்து ஐந்தாவது அதிசயம், இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் மெக்னீஷியம் நிறையா இருக்கிறதுனால இது இரத்த நாளங்களை தளர்க்கிறதுக்கு பயன்படுது, உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுது. அதிக உப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துட்டு உணவில் எள்ளை பயன்படுத்தும் போது உங்களுடைய இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். அடுத்து ஆறாவது அதிசயம், சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் விட்டமின் E மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது முகச்சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கும் சருமத்தை மென்மையாக்குறதுக்கும் இயற்கையான ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கும் எள்ளு பயன்படுது. தினமும் சிறிதளவில் எள்ளு சாப்பிட்டு வந்தால் சருமம் ஆரோக்கியமாக்கப்படும்.
அடுத்து 7வது அதிசயம் முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளுல ஜிங்க், அயன், விட்டமின் பி இதெல்லாம் இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. முடி வேர்களை பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி இளநரை வர்றத தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதாவது வயதானவர்களுக்கு நரைமுடி வரும்ல, அந்த நரைமுடியை வரவிடாம தடுக்கிறதுக்கு எள்ளு அடுத்து 8வது அதிசயம் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது செரிமானத்தை ஈஸியாக செரிக்க வைக்குது. மலச்சிக்கலை குறைக்குது. குடலுடைய இயக்கத்தை சீராக்கி செரிமானம் மேம்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. குறிப்பாக வயதானவர்களுக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு பயன்படுது. அடுத்து 9வது அதிசயம் பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவா எள்ளு இருக்குது. பெண்களுக்கு எள்ளு அப்படிங்கிறது ஒரு அருமையான உணவா கருதப்படுது. ஏன்னா இதுல கால்சியம், இரும்புச்சத்து, நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுதுங்க. அடுத்து மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பலவீனத்தை குறைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேருக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், வயிற்று வலி ஏற்படும். ஸோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு எள்ளு பயன்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, பெண்களுடைய ஹார்மோனை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் நிறையாவே வருது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால பிசிஓடி, தைராய்டு, உடல் பருமன், முகங்களில் பருக்கள் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது. ஸோ அந்த ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. எள்ளை எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் எள்ளை வெறுமனமே வடச்சட்டியில் போட்டு வறுத்து அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் தினமும் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா காலையில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 3 முறை எள்ளு சட்னியை எடுத்துக்கிறலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் எள்ளை சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இது நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அடுத்து 10வது அதிசயம் என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய பல்வேறு தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு பயன்படுது. இதனால அடிக்கடி சளி வர்றது குறைய ஆரம்பிச்சிடும், காய்ச்சல் வர்றது குறைய ஆரம்பிச்சிடும், உடல் பாதுகாப்பு திறன் மேம்படும், உடல் புத்துணர்ச்சியாக இருக்கும். வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையாக எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த எள்ளை எப்படி சாப்பிடலாம்? எள்ளை பல விதமாக நம்ம சாப்பிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வறுத்த எள்ளை நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வெல்லத்து கூட சேர்த்து நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம். அப்படியும் எடுக்கலாம். இல்லைனா பவுட்ரு பண்ணி நீங்கள் பாலில் கலந்து குடிக்கிறது, இல்லைன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றது அப்படியும் சாப்பிடலாம். இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு எள்ளு உருண்டையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம்தான், எப்படி வேணாலும் எள்ளை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோனா 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு தான் பயன்படுத்தணும். அதுக்கு மேலே பயன்படுத்த வேணாம். அதிகமாக எள்ளை சாப்பிட்டிங்கன்னா வயிறு உபசம், அதிகமான கலோரி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் எள்ளை அளவாக எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக எடுக்கணும், இல்லைனா எள்ளை தவிர்க்கணும் அப்படின்னா, எள்ளு அலர்ஜி இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க எள்ளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, எள்ளுங்கிறது ஒரு சூப்பரான உணவு. இன்னையிலேருந்து உங்கள் உணவில் எள்ளை சேர்த்துக்கிறங்க. ஆரோக்கியமாக இருங்க, அளவோடு எடுத்துக்கிறங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். அந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு அளவோடு எடுத்துக்கிறங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.